பஜாருடைய விலையை விட அதிகமான விலைக்கு ஆடு மாடு விற்கப்பட்டாலும் அதை வாங்குவதற்கு எங்களிடத்தில் வசதி இருந்தால் வாங்கி கொடுப்பது தான் சிறந்தது. உதாரணமாக ஏனைய காலங்களில் ஒரு ஆட்டினுடைய விலை 30,000, ஹஜ்ஜுடைய சீசனில் 60,000 சொல்கிறார்களா? அந்த பணம் என்னிடத்தில் இருக்கிறது என்றால் நான் கொடுப்பது தான் சிறந்தது. சிலர் சொல்வார்கள் சமருல் மிசில், பஜாருடைய விலையை விட அதிக விலைக்கு ஆடு மாடு விற்கப்பட்டால் உதுஹியா கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அந்த பணத்தை ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கலாம், பாடசாலைகள் கட்டலாம், குமர் காரியங்களை செய்யலாம் என்று சொல்வார்கள். இது ஒரு தவறான ஒரு கருத்து. காரணம், உதுஹியா என்பது ஒரு இபாதத், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அல்லாஹ் செய்யுமாறு சொல்கிறான், நாம் செய்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. எவ்வளவு விலைக்கு விற்கப்பட்டாலும் அதை வாங்குவதற்கு எங்களிடத்தில் வசதி இருக்கிறதா, கொடுப்பது தான் சிறந்தது. காரணம், ஷாயிரத்தும் மின் ஷாயிரில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. இது போன்ற காரணங்களை நாம் சொல்லி குர்பானுடைய அமலை செய்யாமல் விட்டால் காலப்போக்கில் இந்த அமலை இல்லாமல் போய்விடும். இது ஷாயிரா, இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை ஒரு அமலாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். அவருடைய தியாகத்தை எங்களுக்கு ஒரு பெருநாளாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். சில காரணங்களை வைத்து அந்த அமலை விடுவதற்கு எந்த ஒரு சான்ஸையும் மார்க்கம் தரவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லா சதகாக்களை விட உதுஹியாவுடைய நியத்தோடு ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுத்து அந்த இறைச்சியை பங்கு போடுவது மிக பெரும் ஒரு சதகா. நீங்கள் பல ஆயிரங்கள் ஏழைகளுக்கு சதகா செய்வீர்கள். உதுஹியாவுடைய நியத்தோடு ஆடு மாடு அறுக்கப்பட்ட அந்த இறைச்சியை நீங்கள் சதகாவாக கொடுத்தால் அந்த பல ஆயிரங்கள் இந்த சதகாவுக்கு நெருங்கக்கூட முடியாது. அவ்வளவு உயர்ந்த தரஜாவில் இந்த உதுஹியாவுடைய அமல் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, உதுஹியா என்பது ஒரு இபாதத். தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ, நோன்பு என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, ஹஜ் என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, அதே போன்று உதுஹியா என்பது ஒரு இபாதத்.